ஹலோ சிலக்குட்டீஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாய் ஃப்ரெண்ட் ஒன் டீமன்ட்டு செகண்ட் எபிசோட பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த யூன் எடிட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்படி நீங்கள் சாய்ட்டு கேரக்டருக்கு டைலாக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போ நம்ம கதை வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அந்த சாயில் எடிட்டை வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அந்த காட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அந்த லேடிகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களும் ஆமாம் இல்லை, கதை நல்லா இருக்கு, நான் டைலாக்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அதில் வந்து நம்ம இது வந்து கண்டினியூ ஆகிட்டு போகுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அதை மாற்றணும், இன்னும் கொஞ்சம் டைலாக்ஸ் போடணும், இன்னும் கொஞ்சம் அந்த இமேஜில் எடிட் பண்ணணும், அவனை இன்னும் ஹேண்ட்ஸமாக கட்டுறதுலாம் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லும் போது நம்ம அந்த யூன் லேடியும் சரின்ட்டு அதை எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட்ட அந்த டீமும் நம்ம ஹீரோட டீமும் ஒரே நேரத்தில் ஃப்ரைடே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம கதையோட ஹைப் வந்து குறைஞ்சிரும். அப்படி குறையக்கூடாது, அந்த ஹைப் குறைஞ்சிட்டா நம்ம வந்து ட்ரெண்டிங் ஆக மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி நைட்டு பூரா உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. நைட்டு பூரா வேலை பார்த்தது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் கூட எல்லாருமே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ அவட்டுக்காக வேலை பார்த்துருக்காரு, நம்ம ஹீரோயின் அவங்களுக்காக வேலை பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ பார்க்குறாரு, என்ன இவ எப்பவுமே டக்குன்னு வெளியே போயிடுவா, ஆனால் எனக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட்டு கதைக்காக இப்படி பண்ணுறாளேன்னு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து யோசிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காமல் உட்காந்து அவங்கள்ட்ட கதைக்காக இன்னும் கொஞ்சம் இப்படி ஹேண்ட்ஸமாக காட்டலாம் அப்படிங்கிற ஒரு வேலையை தான் நம்ம ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் காஃபி குடிக்காக போகும்போது நம்ம ஹீரோ கையில் வந்து 2 காஃபி கப் இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து காட்டிட்டு யாருக்கு இது 2ன்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, 2மே எனக்கு தான், ஒன்று நான் இப்போ குடிப்பேன், நான் வீட்டுக்கு போகும்போது குடிப்பேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, பார்த்து 2லேயும் நல்லா ஐஸ் போட்டிருக்கு, 2 ஏதாச்சும் நல்லா அது உருகிடுச்சுன்னா, நல்லா உருகி நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு நல்லதுக்காக தான் சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ எதுவும் பேசாத அப்படின்னு மூஞ்சி கட்சமாக நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுவான். நம்ம ஹீரோனும் எனக்கு தேவைத்தான்டா, நான் என் வேலையை சும்மா பார்த்துக்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் அவங்க இடத்துல உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு லேட் ஆகி தான் வீட்டுக்கும் வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து நல்லா ப்ரே பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ரேட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோயின் மொபைல் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ கதையை போட்ட நம்ம ஹீரோட்டு கதையை விட நம்ம ஹீரோயின் போட்ட கதை அந்த அந்த கேரக்டர் கதை தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ரேட்டிங்லாம் அவ்வளோ 5 ஸ்டார் கொடுத்து வச்சுருக்காங்க, கமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ குட்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் கதை தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இல்லை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே செம்ம சந்தோஷம், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுலாம் வீணே போகல, நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சதுலாம் வீண் போகல, எனக்கு வந்து ஜாலின்னு நம்ம ஹீரோயினும் ஜாலியாக இருக்காங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்லேயே நம்ம ஹீரோயின் வந்து கெத்தாக வராங்க. எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ நம்ம ஹீரோனுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து மட்டும் எப்பயுமே நான் தண்டை பெஸ்ட்டு இல்லை டெம்பரரின்னு நம்ம ஹீரோ ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கே இருந்து போவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாயின் ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது ஜாயின் கேரக்டர் பார்த்துட்டு இதுக்கு இந்த வெற்றி காரணமே இந்த கேரக்டர் தான் அப்புறம் அந்த பேண்டரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கும் வந்து அதே மாதிரி தான் அந்த ரேட்டிங் கமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்குன்னா அது 1 நாள் தாண்டி நம்ம சாய்ட்டு ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிருக்கேன், சந்தோஷமாக இருக்கே, ஆனால் இந்த சந்தோஷத்தை இங்கே அனுபவிக்கக்கூடாது, கட் பண்ணி போய்ட்டு அனுபவிக்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த டிவைஸே பார்த்துக்கிட்டுன்ட்டு இது போய்ட்டு அனுபவிக்கலான்ட்டு அந்த டிவைஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு திரும்ப நம்ம ஹீரோயின் வந்து கட் பண்ணி எழுதுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஜாயினர் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து மாதம் ஒரு காரில் வந்து இறங்கி அழகாக மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஜாய் கேட்குறாங்க, நீ ஏன் எங்கேயோ போய்ட்டு லேட் ஆகி வர்ற, எங்கே டக்குன்னு காணப்பீரன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்குன்னு ஒரு வேலை இருக்குப்பா, அதான் நான் முடிச்சுட்டு நான் இங்கே வர முடியும், அதாவது நம்ம ரியல் வேர்ல்டில் பண்ணுறாங்களே வேலை, அதான் நம்ம சாயோட சொல்லியிருக்காங்க. நம்ம சாயும் சரின்னு சொல்லிட்டு இப்போவா நம்ம இன்னொரு டேட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து திரும்ப ஒரு டேட்டிங் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் சரி பரவாயில்ல டேட்டிங் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்துட்டு சாயோட கிளம்பி போகிறாங்க. எங்கன்னா அது ஒரு தீவு மாதிரி இருக்குது, அந்த தீவில் ஒரே கப்பல் மட்டும் இருக்குது, அது இவங்க ஓட்டு இந்த கப்பலத்தை வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பீச்சில் போயிட்டு அவங்க உட்காந்து அங்கே அந்த உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம சாய் சொல்கிறாரு என்னன்னா, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், நம்ம வந்து டேட்டிங் இன்னும் கொஞ்சம் நம்ம லவ்வர்ஸை டேட்டிங் பண்ணலாம், நம்ம கல்யாணம் பண்ணலாம், நம்ம ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறப்போ நம்ம ஹீரோயின் வந்து எப்படி எடுத்துகிட்டு நம்ம ஓகே சொல்கிறது, நம்ம பொண்ணு இல்லை நம்ம கொஞ்சம் கெத்தை காட்டணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும், என்ன எடுத்துட்டெல்லாம் யோசிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சாய்கிட்ட சொல்கிறான். பரவாயில்ல நம்ம சாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து நம்ம க்ளோஸ் ஆகி வந்துருக்காங்க. நம்ம சாய் பரவாயில்ல முடிவு அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷோல்டரில் வந்து நம்ம அந்த சாய் வந்திருக்காங்க, அது நம்ம ஹீரோயின் ஷோல்டரில் கையை வச்சு நம்ம க்ளோஸாக வந்து நம்ம ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணுறான்.
நம்ம ஹீரோயின் இது கட் பண்ண விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு தெரியாமல் ரியல் லைஃப் வேர்ல்ட்லேயே நம்ம ஹீரோயின் காமெடி பண்ணியிருக்காங்க. இப்போ கிஸ் பண்ணி முடிச்சோட்டி சாய்னா சொல்கிறான்னா, இல்லை என்னால் வெயிட் பண்ணலாம் முடியாது, நான் அவனை ப்ரொப்போஸ் பண்ணனால பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஒரு ரிங் எடுத்து நீட்டுறான், நான் அவனை லவ் பண்ணுறேன்ட்டு. ஹீரோயினுக்கு இல்லை பார்க்க ரொம்ப சந்தோஷம், ரியல் வேர்ல்டில் தானே நடக்கல, கட் பண்ணி நடக்குன்னு சொல்லிட்டு கையை காட்டி போடுங்கிறான். நம்ம சாயின் ஹீரோயின்ட்டு கையில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அந்த ரிங்கை போடலான்னு வரும்போது டக்குன்னு ஸ்டக் ஆகிடுச்சு, எல்லாருமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீஸாக இருக்குன்னு நம்ம சாயை பார்த்துட்டு சுற்றி எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க, எல்லா இடமும் சும்மா அப்படியே நார்மலாக ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்குது. அவன் ஹீரோயின் என்னடா ஆச்சு, டக்குன்னு இப்போ தானே நல்லது நடக்கணும் இருந்துச்சு, ஏன் இப்படி ஃப்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது. நம்ம சாய்க்கு மேலே நோட்டன் வருது என்னன்னா, இந்த கேரக்டரோட நீங்கள் 50 மணி நேரம் முடிச்சிட்டிங்க, இதே கேரக்டரோட நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணணும் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம ஹீரோயினுக்குனா ஒன்றுமே புரியல, பேமெண்ட் பே பண்ணணுமா, என்னடா ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே அந்த ரிங்கை கழட்டிட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோட்டே அந்த மேனுவல் புக் இருக்குல்ல, அதை பார்த்து படிக்கிறாங்க. அதில் என்னென்னா நிறைய கேரக்டர் இருக்குமா, அந்த எல்லா கேரக்டர்லேயும் 50 மணி நேரம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். அந்த 50 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே கேரக்டரோட கண்டினியூ பண்ணணும்னா கண்டிப்பாக அது வந்து மந்த்லி பேமெண்ட் பண்ணணுமா. நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி மந்த்லி பேமெண்ட் பண்ணால் தான் கேரக்டரோட கண்டினியூ பண்ண முடியுமா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம வேலைக்கு வந்து அங்கே ஒரு மீட்டிங்கும் போய்கிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்கை கூட கவனிக்காமல் நம்ம வந்து அந்த கேரக்டரோட பேச முடியாமல் போயிடுச்சு, கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு ஒரு பார்க்க முடியாது, பேச முடியாது, அந்த ஜாயின் கேரக்டரோட பேச முடியாது. நம்ம மூட் அவுட்டில் இருக்காங்க. அந்த டிவைஸை கொடுத்தால அவன்ட்டு வந்து கேட்குறாங்க, இப்படி நான் அந்த கேரக்டரோட பழகினேன், ஆனால் இதுக்கு மேலே அந்த கேரக்டரோட கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து எத்தனை கேரக்டரோட பழகிருக்கீன்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறான், அது ஒரு ஜாயின் கேரக்டர் இருந்துச்சுல, அந்த ஒரு கேரக்டரோட மட்டும் டேட்டிங் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்போ அப்போ அவன் சொல்கிறான், இதில் வந்து 899 கேரக்டர் இருக்குது, எல்லா கேரக்டருக்கும் 50 மணி நேரம் ஃப்ரீயாக கொடுப்போம், நீங்கள் வந்து அந்த கேரக்டர் மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டரோடய பழகுங்க, உங்களுக்கு நான் 1 மந்த் டைம் தரேன். இப்போ வந்து அந்த ஒரு கேரக்டரில் வந்து நீங்கள் 50 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக பழகுனீங்கன்னா இதுக்கு மேலே பழகணுன்னா நீங்கள் வந்து மந்த்லி பேமெண்ட் பண்ணணும். அப்படி பண்ண முடியாது, நீங்கள் மற்ற கேரக்டரோட அந்த 50 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உண்மையான ரிவ்யூ எங்களுக்கு கொடுங்க, அந்த ரிவ்யூக்கான காசை வந்து ரீபே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவனை சொல்கிறான். ஸ்டார்டில் நம்ம ஹீரோன் வந்து வேணான்ட்டாலும் பரவாயில்ல, நம்ம சொல்கிறது மூலயமா நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஹீரோன் ஒத்துக்கிறாங்க. இப்போ இருக்க 899 கேரக்டர் இருக்கும், அது ஒரு கேரக்டருக்கும் 50 மணி நேரம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். அந்த 50 மணி நேரம் முடிச்சுட்டு திரும்ப அந்த கேரக்டரோட கண்டினியூ பண்ணணும்னா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதில் சரியா எப்படி நம்ம ஹீரோன் வீட்டுக்கு வந்து டிவைஸ் எடுத்து மாட்டோட்டி ஃபஸ்ட்டு ரிங் கொடுத்தாங்க நம்ம ஹீரோனுக்கு. அவங்கள்ட்ட போய்ட்டு சொல்கிறான், நான் வந்து ஒரு புது கதைக்குள்ளே போகணும், என்ன அந்த கதைக்கு அனுப்பி வச்சிரு அப்படின்னு நம்ம அந்த லேடிகிட்ட சொல்கிறப்போ அந்த லேடி என்ன சொன்னாங்கன்னா, சரி இதுதான் உனக்கு கணக்கு கதை, இந்த கதைகளுக்கு நீ போய்ட்டு திரும்ப டேட்டிங் பண்ணிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அந்த கதைக்குள்ளே போனோட்டி நம்ம ஹீரோயின் வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆகிக்கிறாங்க. என்னென்னா ஒரு காலேஜ் பொண்ணு மாதிரி ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. அந்த இடத்துல நிறைய பூவெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அதில் பூ இதழ் வந்து நம்ம ஹீரோயின் ஷோல்டரில் கொட்டுது. அந்த ஷோல்டரில் இருக்க பூவை வந்து ஒரு பையன் வந்து எடுக்கிறான். யாரடா என்னை தொட்டதுன்னு திரும்பி நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அந்த பையன் இருக்கிறான். செம்ம ஹேண்ட்ஸமாக வேறு அந்த பையன் இருக்கான். அவனை பார்த்துட்டு ஒருவேளை இவன் தான் நமக்கு அது மெயின் கேரக்டரோ, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கால, இவனை தான் டேட்டிங் பண்ணணுமோ நம்ம ஹீரோயின் வந்து அவனே வச்சக்கணும் வாங்காமல் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து ஏன்டா இது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக கேட்கும்போது இல்லை ஏதோ தெரிஞ்சு பொண்ணு மாதிரி இருந்துச்சு அதான் பார்த்தேன்ட்டு நம்ம ஹீரோனை கண்டுக்காமல் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கே வந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் யோசிக்கிறான், இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் அந்த சாய் கேரக்டர் வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான், என்னை விட்டு எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டான், எடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். ஆனால் இந்த இவன் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டான், கண்டுக்காம போயிட்டான், ஒருவேளை இவன் என்கிட்ட மெயின் கேரக்டர் இல்லையோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஒரு பொண்ணு வர்றான். அந்த பொண்ணு யாருன்னா நம்ம சாயின் கேரக்டர், அந்த போன கதையில் சாய் கேரக்டர் இருந்திருப்பாள் மெயின் கேரக்டர். அந்த மெயின் கேரக்டர் கண்ணாடி போட அசிஸ்டன்ட் இருப்பாள் அவத்தா. இவ யாருன்னு மேலே வருது என்னன்னா, இவ வந்து நம்ம ஹீரோயின்ட்டு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு காட்டுது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு இவ தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு. இப்போ என்ன சொல்கிறேன்னா, அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஒரு எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு கூட்டிகிட்டு போயிருக்கா. அது என்ன எக்ஸிபிஷன்னா, அவங்க என்ன எக்ஸிபிஷன்னா இப்போ டான்ஸு மியூசிக்கு இன்னும் கொஞ்சம் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதில் வந்து அவங்களோட கம்பெனியில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி ஃப்ரெண்டு முன்னாடி ஒரு மாதிரி லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணுறான்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்து டான்ஸ் டீம் போனால் நம்ம ஹீரோயினை வந்து அவங்க டீமுக்கு எடுக்கிறதுக்காக லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். இவன் அப்போ ஹீரோயின் சொல்கிறான், இவன் அதுக்கு தேர மாட்டான், நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுறாங்க. அவனு வாங்க கேர்ள்ஸ் நம்ம டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவர் நம்ம ஹீரோனுக்கு நிறைய வந்து கேரக்டர் ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறாங்க. எதுவுமே நம்ம ஹீரோனுக்கு பிடிக்கல. நிறைய நடக்குதுங்க, அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. அது கேப்பப் குரூப் இருக்குது, அதுலேயும் நம்ம ஹீரோன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்படின்னு நம்ம ஹீரோன் ஃப்ரெண்ட் நடந்துருக்கும் போது அங்கே மட்டும் ஒரு இடத்துல மட்டும் பெரிய க்யூ இருக்குது. என்னடி இந்த க்யூ இருக்குன்னு நம்ம ஹீரோன் கேட்கும்போது சொல்கிறாங்க,
ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க அது ஒரு கத்தி சண்டை குரூப்புன்ட்டு. கத்தி சண்டை ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லையா, அதுக்கே இவ்வளோ க்யூன்னு கேட்கும்போது கத்தி சண்டைக்காக ஒரு க்யூ இல்லை, அதை சொல்லி கொடுக்குற அந்த பையன் பாப்புலரான பையன் ஹேண்ட்ஸமாக இருப்பானா, அவனுக்காக தான் நிறைய பேர் இந்த பொண்ணுங்க வந்து இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க. அவன் என்ன அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆமாண்டி அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பானா, அதுக்காக தான் க்யூன்ட்டு நம்ம ஹீரோயின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோ சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் அங்கே வந்து நல்லா அந்த கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயின் பாக்கெட்டில் வந்து ஒரு டிக்கெட் இருக்குது. அது என்ன டிக்கெட் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பஸ் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு கத்தி சண்டை நடக்க போது அந்த கத்தி சண்டையிலேருந்து பாப்புலரான பையன்கால அவனும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறானா, அதுக்கான டிக்கெட் உனக்கு எப்படி வந்துச்சுடி வா போகலான்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கே வந்து ஓடுறாங்க. அடித்து பிடிச்சி வேர்த்து விறுவிறுக்க அங்கே போய்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஹீரோயினுக்கு ஒரு ஷார்ட்டஸில் பூ வந்துட்டு ஒரு பையன் எடுத்துருப்பாங்க. அந்த பூ அந்த பையன் தான் அந்த பாப்புலரான அந்த கத்தி சண்டையில் இருக்க பாப்புலரான பையன், அவன் தான் இங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான்னு நம்ம ஹீரோனுக்கும் தெரிய வருது. அப்போ அதே இடத்துல வந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு நோட் வருது என்னன்னா இவன் தான் இந்த கதையோட மெயின் கேரக்டர், இனிமேல் நீங்கள் இவனை டேட் பண்ண ஆரம்பிக்கலான்னு வருது. நம்ம ஹீரோனுக்கு பார்த்துட்டு செம்ம சந்தோஷம், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கா, அப்போ நான் இவனை வந்து டேட் பண்ணலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கான்னு நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கத்தி சண்டை பார்த்து முடிச்சுட்டு வந்தாட்டி அந்த கத்தி சண்டைக்கான அப்ளிகேஷன் கூட வந்திருக்காங்க. அப்போ அப்ளிகேஷன் பண்ணுற பொண்ணுங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த பாப்புலரான பையனை சைட் அடிக்க லவ் பண்ணதுன்னு வந்திருக்கேன்னு இருக்கும்போது மற்ற பொண்ணுங்களாம் ஆகும்போது சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் வேணும்னே அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு வந்து கத்தி சண்டை பழகிறது எனக்கு பிடிக்கும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் எந்த பையனும் சைட் அடிக்க லவ் பண்ணலாம் வரல நம்ம ஹீரோயின் வந்து அதுக்காக தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்க தானே அதுக்காக எத்த கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி இங்கிட்டு வந்தால் அதில் வந்து நம்ம அந்த மெயின் கேரக்டர் ஒரு ஃப்ரெண்டு இருக்கும்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ வந்து ப்ராக்டிஸ் நடக்க போகுது கத்தி பண்ண ப்ராக்டிஸ். ஆனால் இதுக்கு வந்து கத்தி சண்டை பற்றி அடிப்படை கூட தெரிஞ்சுக்காத ஒரு யாராச்சும் வந்தால் வரணும்னு சொல்லும்போது யாருமே வர மாட்டேறாங்க. இப்போ யாராச்சும் வாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தெரிஞ்சுக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஹீரோயின் முன்னுக்கு ஒரு இதழ் ஒன்று பறந்துக்கிட்டு இருக்க ஒரு பூ இதழ் மாதிரி அதை நம்ம ஹீரோயின் பிடிக்கிறது கை தூக்குறாங்க. அப்போ நீங்கள் தான் கை தூக்கிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு நீங்கள் தான் வரீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேணாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் நீ போயிட்டு பழகுன்னு தள்ளி விட்டுறாங்க. இப்போ யார் அந்த கத்தி சண்டை பழகி கொடுக்க வர்றான்னா அது மெயின் கேரக்டர் இருக்கான்ல அவன் தான் வர்றான், அந்த பாப்புலரான பையன். இவனா வரது நானே வந்திருப்பேன். மற்ற பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மெயின் கேரக்டர் வந்து அந்த கையில் கத்தி மாதிரி அந்த ஒரு டூலை கொடுக்குறான் இதை சண்டை பண்ணணுன்ட்டு. சரின்னு நம்ம ஹீரோயினும் அதை வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அதை வாங்கிக்கிட்டு சரி நம்ம அந்த பையனே சைட் அடிச்சுட்டு தான் இருக்காங்க இவன் மெயின் கேரக்டர்ன்ட்டு. இப்போ எடுத்த வாக்கில் அந்த மெயின் கேரக்டர் தலையிலே நம்ம ஹீரோயின் வந்து கத்தி மார்க் டூலை எடுக்கலான்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே செமஸ்டர் கேட்குச்சு ஏன்னா இந்த பொண்ணு டக்குன்னு அந்த பையனை அட்டாக் பண்ண போதான்ட்டு. இப்போ அதே கோதில் நம்ம மெயின் கேரக்டரும் நம்ம ஹீரோயினுக்கு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த கதைக்கு வந்து ஹீரோயினுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அப்படி நம்ம ஹீரோயினுக்குன்னு என்ன கேரக்டர் இருக்கான்னா இந்த கேரக்டரில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கத்தி சண்டை போடுற கேரக்டர். இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு நம்ம முடியல நானாடா இது கத்தி சண்டை போடுறேன்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே தான் கத்தி சண்டை போட்டுருக்காங்க. இப்படி கத்தி சண்டை போட்டுருக்கும்போது இப்போ எல்லாருமே கேட்குறாங்க என்னடி உனக்கு கத்தி சண்டையெல்லாம் போட தெரியுமான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு அப்படிமே ஒன்றுமே தெரியாதுடி, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பேசிக் கூட ஒன்றும் தெரியாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ அந்த மெயின் கேரக்டரை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பையன் வரான். இந்த பையன் யாராவது போன கேரக்டரில் சாயின் கேட்டிருப்பான்ல அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக டிரைவராக ஒருத்தர் இருந்திருப்பான்ல அவன் தான் இவன். இப்போ வந்து ஹலோ கேர்ள்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், ஹெல்ப் பண்ண கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு ஹெல்ப் தேவையில்ல போங்கன்னு சொல்ல போது அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்களா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு ஹீரோனை கழட்டிட்டு அங்கே போகிறாங்க. இது வந்து தெரியுது ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த பையன் மேலே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ ரெண்டு பேருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும்போது ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து ப்ராக்டிஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ அந்த பையனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே அன்றைக்கி வந்து அவங்களுக்குள்ள க்யூட்டான லவ் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம மெயின் கேரக்டர் இருப்பாங்க அதை வந்து ஹீரோனை சொல்லிட்டு இருக்காங்க நல்லா கத்தி சண்டை போடுறேன்ட்டு. அப்படியே அவங்க வந்து போகும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடி போய்கிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு என் பின்னாடி வரணும்னு நம்ம மெயின் கேரக்டர் கேட்கும்போது அவன் ஹீரோயின் சொல்கிறா இல்லை நான் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகலாமா, உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நான் பழகலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோன் அழகாக க்யூட்டாக கேட்கும்போது அவன் வந்து மூஞ்சி கிடச்ச மாதிரி அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறான். நம்ம ஹீரோன் செம்ம கடுப்பாகி அது மோதிரம் கொடுத்தால அந்த லேடிகிட்ட எப்படி கேட்கும்போது அந்த லேடிகிட்ட கேட்குறான் எதுக்கு அவன் வந்து ஏற்கனவே அந்த கேரக்டர் வந்து அந்த சாய் கேரக்டர் வந்து என்கிட்ட வந்து என்னை பிடிச்சி தாங்கன்னு தாங்கினா எதுக்கு பண்ண மாட்டேன்னு கேட்கும்போது அவள் சொல்கிறான் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை,
சில கேரக்டர் இருக்கும். இப்போ ரியல் வேர்ல்டில் நிறைய கேரக்டர் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தயங்க நிறைய சாஃப்டாக இருக்கும், நிறைய பேர் ஆங்கிரியாக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்து பழகணும். ஒருவேளை உங்களால் பழக முடியலாட்டி இந்த கதையிலேருந்து நீங்கள் ட்ராப் ஆகிட்டு மிச்சம் 897 கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரில் நீங்கள் ஏதாச்சும் கேரக்டர் பார்த்து பழகணும்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோனுக்கு ஈகோ இருக்கே. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து கதையை பாதியில் விட்டுட்டு பண்ணுவீங்களே, அது வந்து என் கேரக்டருக்கே அசிங்கம், நான் இதே கேரக்டர் தான் கண்டினியூ பண்ண போகிறேன், அவனை கரெக்ட் பண்ணியே தருவேன்ட்டு. அப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து அந்த ரிங்கை கழட்டிட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அந்த மசாஜ் பண்ணுறது இருக்குல்ல, அதில் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இவன் எப்போ பார்த்தாலும் என்னோட சாரையும் யூஸ் பண்ணியிருக்கான்ட்டு நம்ம ஹீரோ கோவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இவன் அந்த யூனிட்ரி வேலை செஞ்சு டயர்டாகிருப்பா, இவங்க ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு நம்ம ஹீரோ வந்து செஞ்சால் லைட்லாம் ஆஃப் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பையன் வந்து லைட்டெல்லாம் ஆன் பண்ணிடுறான் டீ காஃபி போடுறதுக்காக. அப்போ இதுலேருந்து தெரியுது நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப பெரிய வெறுப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன கோவம் தான். நம்ம ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் ஹீரோ மேலே கொஞ்சம் அதிகமாக கோவம் இருக்குன்னு காட்டுறாங்க. இந்த இடத்துல ஹவாங் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க கேபினுக்கு. என்னென்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கதை எழுதி கொடுத்தாங்க லேடி, அவள் வந்து லீவ் போட்டிருக்கா, அவள் கதை எழுதி கொடுத்தா தான் உனக்கே வேலை, இப்போ அவளே இல்லாட்டி உனக்கு என்ன வேலை, நீ கொஞ்சம் லீவ்லன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகி சரின்ட்டு லீவில் இருக்காங்க. இந்த இதில் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பணக்கார பொண்ணு, அதை பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறைய ட்ரிங்க்ஸு சாப்பாடு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நீ காலேஜில் இருக்கும்போது எப்படி பின்னாடி எத்தனை பசங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, எவ்வளோ கெத்தாக இருந்தது தெரியுமா, எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா, இந்த வேலை டென்ஷன் இதெல்லாம் உனக்கு எந்த மேலே ஒர்க் ப்ரெஷர் கூட ஒன்றுமே இல்லை, ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் நினைக்கிறாங்க என்னென்னா, ஆமாம்ல நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், அப்புறம் நிறைய பசங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ நான் எப்படி இருந்தேன், அப்போ நான் இப்போ வந்து அந்த கதையில் வந்து ஒரு காலேஜ் கேரக்டராக தானே இருக்கேன், அந்த கதையில் வந்து ஒரு காலேஜ் பொண்ணு மாதிரி தானே இருக்கேன். அப்போ நான் காலேஜில் செஞ்ச மாதிரி இந்த பையன்ட்ட செஞ்சேன்னா நான் இந்த பையன் வந்து என்னை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த கட் பண்ண உலகத்தில் போய்ட்டு அவனை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க, வெளியே சொல்லலை. இப்படி போய்ட்டு அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும், நான் ஒரு காலேஜ் பண்ணதானே இப்போ இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடுத்த நிமிஷமே அங்கே போய்ட்டு அந்த டிவைஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அதை கட் பண்ணி உள்ளதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து அந்த மெயின் கேரக்டரும் நம்ம ஹீரோயின் ஒரே கிளாஸில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க போல். நம்ம ஹீரோயின் வந்து படிக்காமல் அங்கே படி அந்த மெயின் கேரக்டரை பார்த்துட்டு அந்த கேரக்டர் பக்கத்தில் போய்ட்டு உட்காரதும், அவங்ககிட்ட கோட்டை கழட்டுறதும், முடி அப்படி நல்லா ஸ்டைல் எடுத்து விட்டுறதும், வீட்டு பக்கத்துலேயே போய்ட்டு உரசி உட்காரதும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி கணக்கே எடுக்கிறதில்ல. அப்போ நம்ம ஹீரோயின் விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கேட்குறோம், நீ எதுக்கு எப்படி வந்துக்கிட்டே இருக்கான்ட்டு. அவன் ஹீரோயின் என்னப்பா அவனோட ஃப்ரெண்டாக பழகுன்னு நான் வந்திருக்கேன், நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன் நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்லாமல் பின்னுக்கு வரான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறான். அப்பொழுது நம்ம ஹீரோயின் பின்னுக்கு போய்ட்டு அந்த கத்தி சண்டை போட்டுருக்காங்களே, அப்படி அந்த கத்தி சண்டை போடுறவங்க ட்ரெஸ் மாட்டிக்குவாங்க கருப்பு கலர் கோட் மாதிரி, அது எப்படி பொண்ணு நம்ம ஹீரோனுக்கு வந்து தெரியல. அப்போ அந்த இடத்துல அந்த மெயின் கேரக்டர் தான் இப்படி தான் போடணுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படி அது இப்படிலாம் நம்மளுக்கு பண்ணுறானேன்ட்டு அவனை இப்போ செட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷை வேற ஆகுறான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கட் பண்ண உலகத்தில் வந்து நல்லா கத்தி சண்டை போடுறதுனே. அப்போ நம்ம அந்த மெயின் கேரக்டர் வந்து அடிக்க நம்ம ஹீரோ வந்து தடுத்து இன்னும் கொஞ்சம் அவனை தான் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட்டு தான் ஆகுது. அப்போ அவன் கேட்குறான், அவங்களாம் கத்தி சண்டைலாம் போட தெரியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்குள்ள நான் பிகான் அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணி இங்கிட்ட ஒரு சீனை காமிச்சு இங்கிட்ட வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு பார்ட்டியில் இருக்காங்க போல். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த மெயின் கேரக்டரோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டு இருப்பாள், அவளை பார்த்துட்டு இவ இடத்துக்கு நான் வரணும், இப்போ நான் வந்து இப்படியே இருக்கேன், இவ இடத்துக்கு வரணும்னு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஜலஸில் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரக்கு வேணும்னு சொன்னப்போ நம்ம ஹீரோயின் வந்து அழகாக நிறைய வித்தையெல்லாம் பண்ணி அந்த பியர் டென்னும் மூடியெல்லாம் கழட்டி அந்த பியரை ஒரு பாட்டில் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஊற்றி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வித்தையெல்லாம் கட்டியிருக்காங்க, ஒரு காலேஜ் பொண்ணு மாதிரி இல்லாமல் அடல்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இல்லை பக்கம் வந்து சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம இப்போ காலேஜ் பொண்ணு கெட்டப்பதான் இருக்கோம், அந்த மெயின் கேரக்டரை பார்த்து ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம இப்போ காலேஜ் பொண்ணு இதுலேருந்து இருக்கோம், நம்ம அடல்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோமே. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்களே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை இதெல்லாம் நான் யூடியூப் பார்த்தா பண்ணிக்கிட்டேன், மற்றபடி எனக்கு இதெல்லாம் பற்றி ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மெயின் கேரக்டர் அவங்க ஃப்ரெண்டும் கொஞ்சம் க்ளோஸாக பேசிக்கிட்டதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப இருக்கா ஜலஸ் ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகி ஏன் உயிரை வாங்குறாங்களே, ஏன் வைத்து குட்டிக்கிறாங்கன்ட்டு நம்ம ஹீரோயினும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போக நம்ம மெயின் கேரக்டர் இருக்கான்ல அவனும் தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோயின் பின்னாடி போகும்போது இப்போ எதுக்கு என் பின்னாடி வரேன்னு சொல்கிறான். அவன் ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போ நீ என் ஃப்ரெண்டை ஏற்றுக்கலாதுனேப்பா, காலதான் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நான் ஹீரோயின் சொல்லும்போது, சரி வா வந்து தொலைன்னு
நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிட்டுருக்கான். இப்போ 2 பேருமே கேஷில் பேசியிருக்காங்க. உன் வீடு என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு நம்ம கேஷில் பேசியிருக்காங்க. கேஷ்லான ஒரு கம்யூனிகேட் தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ 2 பேரும் பேசின்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஒரு க்ளோஸாக ஆகிடுறாங்க. அந்த இடத்துல நல்லா பெரிய மழை வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் கோட்டை கழட்டி அப்படியே அந்த மெயின் கேரக்டரை அப்படியே கவர் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே மலையிலேருந்து ஓடி போய் இந்த இடத்துல நம்ம அந்த மெயின் கேரக்டருக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. 2 பேருமே அவ்வளோ மலையில் என்ஜாய் பண்ணி நல்லா சுற்றி ஆடி செம்மைக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் இந்த துணியெல்லாம் ட்ரை வாஷ் பண்ணுவாங்க, லாண்ட்ரி, அங்கே வீட்டில் உட்காந்து இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்காந்துருக்கும்போது இப்போ நடந்ததெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. இப்படி யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான ரியல் வேர்ல்டில் அவனோட தான் ஹீரோயின் ஞாபகம் வருது. அவனோட இப்படி பேசி சாப்பிட்டது, அவனோட என்ஜாய் பண்ணது அதான் ஞாபகம் வருது. இல்லை யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் மூட் அவுட்டாக இருக்கும்போது இந்த மெயின் கேரக்டர் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம க்ளோஸாக வரோம். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக வந்து கிஸ் பண்ண வரதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிக்கோ அந்த கேரக்டர் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ என்னோட சேனல் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும், இம்ப்ரூவ் கொஞ்சம் ஆகும். அப்புறம் மற்ற எபிசோடை வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் போட்டுறேன். ஓகே, பாய்.